வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் பொரியல் தான் செய்யலான்னு இருக்கோம். அது எப்படி செய்ய போகிறோன்றது இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கீரிய பச்சை மிளகாவை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம இலசா வாங்கியிருக்க வெண்டைக்காவை முழுசாக தண்ணியில் போட்டு நல்லா கழுகிட்டு ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த சைஸ் நறுக்கியிருக்கோம். இந்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடலாம். வெண்டைக்காய் தண்ணி இருந்துச்சுன்னா வலுவலுன்னு ஆயிரும். அதனால் தண்ணி இல்லாமல் இருக்கிறத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. உப்பு சேர்த்திக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வலுவலு போகும். அது வரையும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த நூல் நூலாக மாதிரி வரல, அந்த நூல் இல்லாமல் இருக்கிற வரையும் நல்லா வதக்கணும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்குங்க. சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். எங்களுக்கு தேங்காய் தேவைன்னுக்காக நாங்கள் தேங்காய் போட்டுக்கிறோம். போட்டுட்டு லேசாக கிளறி விடுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் ரெடி. எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.